இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஒரு கேஸ் இருந்தா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. 1,70,00,000 பேர் அவர் நம்பிட்டான். அவர் நம்பினவனுக்கும் நம்பாதவனுக்கும் அவர் தான் முதலமைச்சர். ஆளுநர் அவரை அழைத்து முதலமைச்சராக பதவியேற்க வைத்து அவர் முதலமைச்சராக பதவியேற்று அவருடைய சட்டசபையும் அவருடைய அமைச்சரவையும் வரணும். விஜய் அவர்கள் இவனுக்கா சேட் அப் யுவர் மவுத். ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? என்ன மக்களே, தலை சுத்துதா? முடியலங்க. தூங்க முடியல, படுக்க முடியல, சாப்பிட முடியல, அடுத்ததா என்ன அப்படிங்கிற ஒரே குழப்பம் மட்டும்தான். இப்ப இருக்கிற அரசியல் சூழல்ல ஒரு குசு விட்டா கூட அதை ஒரு நியூஸா போறாங்க. நம்மள அப்படியே ஒரு பதட்டத்திலே வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப மாறும் தெரியல. பழைய நிலைமைக்கு வந்தா நல்லா இருக்கும்டா. I hate your taste in music. Don't care. இப்ப திமுக காரங்கெல்லாம் எப்படி தெரியுமா வந்திருக்காங்க? பெரம்பூர், அதுவும் குறிப்பா நான் கொஞ்சம் ப்ரூஃப் வச்சிருக்கேன், அதெல்லாம் இந்த வீடியோல பேச போறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் அமைய போகுது. இந்த ஆட்சி விளங்குமா விளங்காதா அப்படிங்கறத இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். ஆனா கூட்டணி சேர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. எங்களுக்கு துணை முதல்வர் பதவி வேணும், அந்த பதவி வேணும், இந்த பதவி வேணும்னு சொல்லிட்டு உங்களை டார்ச்சர் பண்ணினாங்கன்னா உங்களால நல்லாட்சி கொடுக்கவே முடியாது. அவங்க செய்யற தப்புகள் உங்க மேல பாயும். நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். ஒரே முடிவு எடுங்க, வேணவே வேணாம், இந்த ஆட்சி வேணாம், நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு நம்மளோட 108 எம்எல்ஏக்களையும் சேர்ந்து ரிசைன் பண்ண வைங்க. அடுத்த 6 மாசத்துல உங்களை 234 சீட்டு ஜெயிக்க வைக்கிற மாதிரி நாங்க செய்யறோம். எங்களுக்காண்டி நீங்க கஷ்டப்படாதீங்க தம்பி. எங்களோட முடிவு இதுதான். கூட்டத்துல ஒரு அம்மா சொல்றத கேட்டேன். 2 புள்ள பெத்த பொம்பளை கிட்ட வலி தாங்க மாட்டேன்னு சொல்லாதன்னு. இதுவும் பிரசவ வலி மாதிரிதான். கொஞ்சம் பொறுத்துக்கங்க. பத்தம் பொது ஒரு தமிழ்நாடு. தோழர் வாசுகி அவர்களுடைய அந்த வார்த்தைகள்ல இருந்து நம்ம இந்த வீடியோவை தொடங்க போறோம். நாங்கள் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றால் அதிமுக திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைந்திருக்கும் சூழல் இருந்தது அப்படிங்கிற வாக்குமூலத்தை கொடுப்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோழர் வாசுகி அவர்கள் தான். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. நேத்தே சிபிஐஎம்னுடைய பொதுச் செயலாளர் MA பேபி அவர்கள் சொன்னது உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். அதிமுக ஆட்சி அமைத்து வெளியிலிருந்து நாம் என்ன செய்வோம், சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி திமுக எங்ககிட்ட கேட்டாங்க. எங்களுக்கு அது ஒத்து வராது அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் தாவேகாக்கு ஆதரவு கொடுத்தோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் கூட வர முடியல இந்த தேர்தலில். அப்போ எப்படி நாங்கள் முதலமைச்சராக வர முடியும்? அப்போ இதுலேருந்து என்ன செய்யறது? யாருடைய தேவால ஆட்சி அமைக்க போகிறோம்? திமுகவுடைய தேவால. இதை நினச்சி பார்த்தா இந்த 2 நாளில் கிளைக்கழகங்கள் தொண்டர்கள் வரையும், அதிமுக தொண்டர்கள் வரையும் நாம் திமுகவுடைய சேரணும், இதுக்காக இத்தனை வருஷம் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணோம் அப்படின்னு குமுறிக்கிட்டு இருக்காங்க. வேண்டாம்டா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதரா. நானே விலை வளர்த்து போய் உட்காந்துருக்கேன். கை நடுக்க இன்னும் நிக்கவே இல்லை. எனக்கு உடம்புக்குள்ள என்னென்ன சேதாரமெல்லாம் ஏற்பட்டிருக்கோ தெரியல. நீ வேற எதையாவது பேசி கோவத்தை கலப்பாத. ஸோ எந்த திமுக காரணம் இல்லாட்டி இதுவரையிலும் திமுகக்கு முட்டு கொடுத்தவன் எவனுமே ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது, நாங்க போட்ட பிச்சை தாண்டா தாவேக்கு ஆட்சி அமைக்க போகிறது. ஸ்டாலின் காலில் விழுங்கடா, உங்க ஒன்னு சிஎம் ஆக்குறது எப்படின்னு சொல்லி தரேன் அப்படின்னு டிஎம்கே ஆளுங்க போஸ்ட் போட்டுக்கிறாங்க. டேய் நீ காலில் விழுடா, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல எப்படி 100+ சீட் ஜெயிக்குதுன்னு சொல்லி தரேன். சொந்த தொகுதியிலே முன்னாள் முதலமைச்சரை வச்சு ஊம குத்து எப்படி குத்துதுன்னு சொல்லி தரேன். தூய சக்தியாகவே இருப்பதற்கு சில சக்திகள் ஒன்று சேர்ந்தன. ஆனா இந்த தீய சக்தி அதை முடக்குவதற்கு ஏகப்பட்ட வேலைகள், உள்ளடி வேலைகள், வெளியடி வேலைகள், இப்ப கடைசியா டிடிவி தினகரன் வேலைகள், இது எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெளிவா புரியுது.
அது மாதிரி இவர் தான் கொடுத்திருந்தாருன்னா காரணம் 20 நாளா வேலை பார்த்து எலெக்ஷன் வேலை பார்த்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். 2 லட்சம் மக்களை சந்திச்சிருக்கிறேன். எங்கேயாச்சும் ஏஜென்ட் எழுதியிருப்பேன். இவங்களுக்கு எங்க அசிஸ்டன்ட் எழுதி கொடுத்துருப்பேன். அதான் உன் தங்கச்சிங்களா என்னடா அவன் டைலாக் நீ சொல்ற, உன் டைலாக் அவன் சொல்றான், 2 பேரும் டைலாக் மாத்தி மாத்தி பேசுறீங்க. தாவேகா குதிரை பேரம் செய்து விட்டது, எனவே தாவேகாவை முடக்க வேண்டும், இது வந்து சரியில்லை, தாவேகாவினுடைய சின்னத்தை முடக்க வேண்டும், தாவேகா கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும், இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இளவு வீட்டுல பொம்பளையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. வண்டியில் இருக்கிற மாதிரி லெட்டர் எழுதுற மாதிரி வீடியோ. டிடிவி தினகரன் அவர்கிட்ட கேட்குறாங்க, சார் அந்த வீடியோ ஒன்று வெளியாச்சு, அது ஏங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. இல்லை சார், கையில் கட்டியிருக்கக்கூடிய அந்த பச்சை கயிறு கூட அப்படியே தெரியுதே சார் அப்படின்னு சொல்லும்போது, நோ, அது இமேஜை பார்த்து அப்படியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக யாரோ டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அதை டிசைன் பண்ணி ப்ராம்ப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு சோசியல் மீடியா இருக்கிறப்ப எப்படி ஏமாத்திரியே? நீ எல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா என்ன வேலை பார்த்திருப்ப? நேரா காமராஜர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நான் எலெக்ஷனுக்கு 2 லட்சம் நபர்களை பார்த்தேன், அந்த நேரத்துல யாருக்காவது நான் இந்த வண்டியில உட்காந்து எழுதி கொடுத்திருப்பேன், அது பழைய வீடியோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சார் உங்காலும் ஏஐ வீடியோன்னு சொல்றாரு, நீங்க பழைய வீடியோன்னு சொல்றீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. நேற்றைக்கு வந்து அவசரமாக இந்த 3 கட்சி தலைவர்களை ஸ்டாலின் வீட்டில் அழைத்து இந்த ப்ரப்போசலை சொன்ன பொழுது எனக்கு வந்த தகவல் இவர்கள் ஆடி போனார்கள். ஏனெனில் அதிமுகவை பாஜக ஆதரிக்கிறது என்பது கிட்டத்தட்ட பிஜேபி ஆதரிப்பது போன்றது. ஏன்னா இது அதிமுக கிடையாது, இது அமித்ஷா திமுகன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொன்னவர்கள், அதிமுகவை பிஜேபியோட பி டீம் என்று சொன்னவர்கள். அப்போ பாஜக ஆட்சி மறைமுகமாக தமிழகத்தில் ஏற்படுவதற்கு திமுக உதவி செய்ய போகிறது என்ற ஒரு கருத்து தான் இந்த இடதுசாரி தலைவர்கள் மற்றும் திருமாவிடம் ஏற்பட்ட கருத்து. அவர்கள் ஆடிப்போனார்கள். ஓவர் நைட்ல நீங்க ஹைஜாக் பண்ணுவீங்க ராகுல் காந்தியோட சேர்ந்து. பெரும்பான்மை அது இந்த டைம்ல தான் காமிக்கணும், இதுக்கான நேரம் இருக்கு, அப்ப அவங்க பேசதானே செய்வாங்க. அவங்க வந்து குதிரை பேரம் பண்ணலையே. அப்ப நீங்க ஏன் திமுக கூட்டணிக்குள்ள வந்து தேடுறீங்க? ஏன் விசிகாவை தேடுறீங்க? வேற யாரு? உங்களுடைய ஏம் என்னன்றது வந்து பெரும்பான்மை காமிக்கணும். பெரும்பான்மை காமிக்கிறதுக்கு அவங்க மதசார்பற்ற கொள்கையில இருக்கோன்றாங்க. அப்ப அந்த கொள்கையோட இருக்கக்கூடிய கட்சிகள் கிட்ட அவங்க பேசுறாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? உடைச்சு கொண்டு போயிட்டு அப்ரோச் பண்றாங்க. அவங்களே தானே ஆதரவு கொடுக்கறாங்க, இவங்க கேக்குறாங்க, அவங்க கொடுக்கறாங்க. இதுல எங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா? இதுவரைக்கும் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. ஆனா இன்னைக்கு கதை அவங்க காங்கிரஸோட தானே கூட்டணியில இருக்காங்க, பாஜக கூட இல்ல. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். அம்மா